நமஸ்காரம். இன்னியோட ப்ராவர்ப் flow like water, adapt, heal and shine. பியூட்டிஃபுல்ங்க. நான் இந்த 5 எலிமெண்ட்ஸை பற்றி பேசிட்டு இருக்கேன். எக்ஸ்டர்னல் 5 எலிமெண்ட்ஸை பற்றி பேசிட்டேன். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட் ஃபயரை பற்றி பேசினேன். அதுக்கப்புறம் ஏர், ஸ்கை, எர்த்து, அதுக்கப்புறம் லாஸ்ட் வாட்டர். ஸோ த லிட்டில் ஃபிங்கர் டினோட்ஸ் வாட்டர். இந்த விரல் நம்ம உடம்புல தண்ணியை குறிக்கிறது. ஸோ தண்ணி மாதிரி நம்ம ஃப்ளோ ஈஸியாக இருக்கணும். ஃப்ளோ லைக் வாட்டர். எந்தெந்த இடத்துக்கு போனாலும் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை பாவிச்சுக்கிறது. ஸோ அதே மாதிரி நம்ம உடம்புலையும் தண்ணி ரொம்ப இன்றியமையாம இருக்கு. ஸோ அது என்ன பண்றதுன்னா நம்ம நம்ம எந்த மாதிரி இடத்துல சூழ்நிலையில் இருந்தாலும் தன்னை மாத்திக்கிறது. மாத்திண்டு அதே சமயத்துல அதோட முக்கியத்துவத்தை விட்டு கொடுக்கறது கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் ஷைன். லாஸ்ட் சொல்றா பாருங்க. ஃபர்ஸ்ட் அடாப்ட் சொல்றா, அதுக்கப்புறம் ஹீல். ஹீல்னா போய் அடைக்கலம் ஆயாச்சு. அடைக்கலம் ஆனக்கப்புறம் அது எங்க தப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதை ஹீல் பண்றது. அதுக்கப்புறம் அதோட மகத்துவம், அதோட பவரை காமிக்கிறது, ஷைன் அப்படின்னு. ஸோ இந்த முக்கியமா இது இந்த உடம்புல இருக்கக்கூடிய நீர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பிளட், நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்குமே பிரதானம் என்ன பார்த்தோம்னா நாம சாப்பிடக்கூடிய உணவு. இந்த உணவு தான் மெயின். ஸோ நமக்கு இந்த நீரோட்டம் நன்னா இருந்தா தான், நீரோட்டம்லாம் கரெக்டா தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீரோட்டங்கள் சரியா இருந்தா தான் நமக்கு வியாதிகள் வராது. அண்ட் எல்லாத்துக்குமே அது ஜாயிண்ட், ஒரு ஃப்ரெண்டு, பயங்கரமான ஃப்ரெண்டு. இந்த நீரோட்டங்கள்லாம் ஒழுங்கா நிலநீரோட்டம் அப்படின்னு நாங்க இதுல ஒரு குட்டி ஒரு சப்ஜெக்ட். நீர் அப்படிங்கிறது ஜெனரல் வாட்டர். அதுக்குள்ள ஒரு லேயர்லாம் இருக்கு நம்ம சிஸ்டத்துல. ஸோ அது நீங்க நேர்ல வந்தீங்கன்னா அழகா விவரிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அப்போ அந்த நிலநீர் ஓட்டம் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில நேரங்கள்ல நம்ம நிறைய இடத்துல நீங்க பார்த்துப்பேன், நெறி கட்டுறது அப்படின்பா. சின்ன வயசுல எல்லாம் பார்த்தேன்னா நிறைய தொடையில நெறி கட்டும், இந்த அக்கல்ல நெறி கட்டும். இந்த மாதிரி எல்லாம் நெறி கட்டுறது என்னத்தினால நெறி கட்டுறது? ஸோ இந்த நிலநீர் ஓட்டம் ஒழுங்கா இல்லைனால் அங்கங்க லம்பா வந்துடும். இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் இன்றியமையாம நம்ம பார்க்கிறோம். பட் அது என்னதுன்னு நமக்கு இத்தனை நாளா அது தெரியல. இப்ப அது யாரோ ரிசர்ச் பண்ணி சித்தர்களோட ஓலைகள்லாம் எடுத்து பார்த்து அதை படிப்பா படிச்சு அதுக்கப்புறம் அந்த படிப்பை நாங்கள்லாம் போய் கத்துண்டு நிஜமா அந்த படிப்பை நாங்க படிச்சிருக்கோம்னு சொல்லும் போதே ரொம்ப பெருமையா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போனோம், ஆப்பிரிக்காவுக்கு போனோம், உலக சுற்றும் வாலிபன் அதெல்லாம் சொல்றா. பட் நம்ம இந்தியாலேயே எவ்வளோ இடங்கள் இருக்கு. அதே மாதிரி நம்ம உடம்ப ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா புரிஞ்சுக்காம இன்னொருத்தரை பத்தி நம்ம பேசுறோம். அது எந்த விதத்துல நியாயம்? நம்ம உடம்பு, என்னோட உடம்புல என்னெல்லாம் இருக்கு, எங்கெல்லாம் எப்படிலாம் ஓடுறது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கலையே. புரிஞ்சுக்காம நம்ம இன்னொருத்தரை பத்தி நம்ம அவளை பத்தி குத்தம் சொல்றோம். அவ அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, இப்படி இருக்கலாமே அப்படின்னு பெருசா நம்ம அட்வைஸ் பண்றோமே. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? சரி, அந்த சாப்டருக்கு நம்ம போக வேண்டாம். பட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் திருப்பியும் நான் ரிப்பீட் பண்றேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, இது நீர், அடுத்தது பூமி, எர்த் எலிமெண்ட், மூணாவது வானம், ஸ்கை, ஆகாஷ், நாலாவது ஏர், அஞ்சாவது தான் ஃபயர். ஸோ இது எப்படின்னு கேட்டேன்னா, அந்த காலத்திலேயே கலோக்கியெல்லாம் சொல்லுவா, 5 விரலும் ஒன்று போல இருக்கா அப்படின்பா. அது எந்த இதுல சொன்னாலோ தெரியாது, இது நிஜமாவே இதுதான். ஸோ இந்த 5 விரலும் ஒன்று போகல் இல்லை. அப்போ இந்த ஒன்று போல ஆக்கிறதுக்கு தான் எல்லாரத்தோட ஃப்ரெண்டு வச்சுக்கணும். இப்போ இது இதோட சேர்ந்தா ஒரு வேலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதோட சேர்ந்தா இது ஒரு வேலை, இதோட எல்லாத்துக்குமே ஒன்றுத்துக்கு ஒன்று பஞ்சபூதங்கள் பார்த்தேன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்லிங்க. எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று எதையுமே விட்டு கொடுக்காதுங்க. இதுலேருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு எல்லாரும் அவசியம். எல்லாரும் அவசியம்.
எப்போ எப்போ யாரோட தயவு தேவைப்படும் நமக்கு தெரியாதனால நம்ம எல்லார்கிட்டையும் ஒன்று போல சமமா இருக்கணும். ஜஸ்ட் அட்டாச்மெண்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட், இதுதாங்க நமக்கு பஞ்சபூதங்கள் எக்ஸ்டர்னலும் சரி இன்டர்னலும் சரி நம்ம சொல்லி கொடுக்கறது. இந்த பஞ்சபூதங்கள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த பஞ்சபூதங்கள் வந்து உடல் ரீதியாகவும் இந்த நீர் எலிமெண்ட் வேலை செய்யறது, மன ரீதியாகவும் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. எல்லாமே 2 விதம் தாங்க காரணம். ஒன்று ஆகாரம், இன்னொன்று மனசு. இது 2 வச்சுதான் நம்ம வந்து ஏகப்பட்ட உபாதைகள்லாம் வருது. சில பேருக்கு மன ரீதியா வருது, சில பேருக்கு உடல் ரீதியா வருது, சில பேருக்கு 2 காம்பினேஷன் இருக்கு. ஆனா எதுவுமே அவளால சமாளிக்க முடியல. அது ஃபர்ஸ்ட் என்னது மூல காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்காம மருந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டு, இல்லைன்னா கண்டுக்காம கம்முனு கடா அப்படின்னு கண்டுக்காம இருக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லாமே நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். மரியாதை கொடுத்தேன்னா கண்டிப்பா கிவ் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஒன்னொன்னுத்தையும் நீங்க கவனிச்சீங்கன்னா அதுவும் ஒன்னொன்னு அழகா சொல்லி கொடுக்கும். நிஜமாங்க, நான் பெருமைக்கு சொல்லலைங்க. இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நான் கத்துனதுக்கு அப்புறம் என்னோட உடம்புகள்லயே நான் இத்தனை வருஷமா நான் என்னெல்லாமோ சாப்பிட்டு என் உடம்ப கெடுத்துட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தெரிஞ்சு ரெகுலரா பண்ணி 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 ஒரு மாதிரி என் உடம்ப கொண்டு வந்துட்டேன். இப்போ ஏதாவது தவறுகள் நடந்தது, ஏற்றத்தாழ்வுன்னா உடனே காமிச்சு கொடுக்கறதுங்க. எஸ், அதனாலதான் நான் எல்லாமே நான் சொல்லுவேன், அனுபவங்கள் தான் வார்த்தைகளா மாறுறது. எஸ், நான் அனுபவம் விட்டு தான் நான் பேசுறேன். நான் வந்து படிச்சு அப்படியே நான் சொல்லலை. அவங்க சொல்லி கொடுத்ததை நான் உள்வாங்கி நான் பிரயோகம் பண்ணி எஸ் இது நடக்கிறது, ஆமா இது வந்து ரொம்ப கரெக்டு அப்படின்னு நான் வந்து அனுபவப்பட்டதுனால ஐ எம் டெல்லிங். ஒரு முத்ராவும் என்ன அழகா வேலை செய்யறது தெரியுமா? எல்லாமே இந்த 5 விரலுக்குள்ளதாங்க அடங்கியிருக்கு. எல்லாமே இதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. இது 2 விரல நம்ம பண்ணணும், 2 கையும் வச்சு நம்ம பண்ணணும். ஏன்னா இது 2மே கோரிலேட்டட் வித் அவர் பிரெயின். ஸோ இது பண்ணும்போது இந்த ரைட் சைடுக்கு போகும், இது பண்ணும்போது லெஃப்ட் சைடுக்கு போகும். ஸோ இது 2மே கோரிலேட்டட். ஸோ எல்லாமே நம்ம உடம்பு கடவுள் என்ன அழகா படைச்சிருக்காரு அப்படின்னா அவ்வளோ அழகா படைச்சிருக்காரு. நம்ம பாஷையை கூட நம்ம பேசும்போது கூட பார்த்தேன்னா நிறைய பாஷைகள்லாம் பார்த்தேன்னா நம்ம கையாட்டி கையாட்டி பேசுவோம். அண்ட் சில உண்மைகள்லாம் வந்து நம்ம மனசுல ஒரு உண்மை இருந்தாலும் கை காட்டி கொடுத்துரும். அப்படிதான் அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி நமக்கு சிம்பலைஸ் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? இதெல்லாம் நமக்கு கை ஒரு மொழி. இந்த முத்ராஸ் எல்லாம் வந்து பார்த்தேன்னா அப்படி ஒரு மொழி. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, நம்ம கர்ப்ப கிரகத்துல இருக்கும் போதே நம்ம முத்ரா பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆதி முத்ரா அப்படின்னு ஒரு முத்ரா இருக்கு. அந்த ஆதி முத்ராங்கிறது பார்த்தேன்னா நம்ம பிறக்கும் போதே அம்மாவோட கர்ப்ப கிரகத்துல நம்ம இருந்துதான் நம்ம இப்படி வந்தோம். இப்படிதான் நம்ம வந்தோம். கொஞ்சம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் இந்த முத்ரா வந்து யார் கத்து கொடுத்தா, எந்த வயசுல கத்துக்கணும் கிடையாது, எல்லாரும் பண்ணலாம். இந்த வயசுக்காரா பண்ணணும், அந்த வயசுக்காரா தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஆனா அந்த சின்ன வயசுக்காரா பண்ணும்போது என்னன்னா அவளோட உடம்பு இன்னும் நல்லா ஃபிட்டா இருக்கும். ஏன்னா அவ முதல்ல அவளை வந்து ஃபிளெக்சிபிள் பண்ணிட்டு விடுறா. இந்த ஃபிளெக்சிபிள் பண்ணினதுக்கு அப்புறம் என்னன்னா அவளுக்கு இன்னும் டெல்லி பகுதூரேங்கிற மாதிரி அவளுக்கு என்ன வந்தாலும் அவளால் சமாளிக்க முடியும். பிகாஸ் தே நோ த ட்ரிக்ஸ். அந்த ஒரு சீக்ரெட், என்ன மருந்து, இதுக்கு என்ன மருந்து சாப்பிடணும், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ட்ரிக்ஸ் தெரிஞ்சதுனால உடனே அவ சால்வ் பண்ணிட்டுருவா. இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஹாஃப்வே கான், இவ்வளோ வயசு ஆயாச்சு, இனிமே எத்தனை ஸ்பேன் நமக்கு தெரியாது. பட் அந்த மாதிரி சின்ன குழந்தைகள்லாம் கத்துக்கும் போது ரொம்ப அருமையா சந்தோஷமா விளையாட்டுத்தனமா கத்துக்கணுங்க. விளையாட்டுத்தனமா பண்ணும்போது என்னன்னா உடம்பு அப்படி பிளெக்சிபிளா இருக்குங்க. இப்போ ஸ்கூல்லலாம் நிறைய ஸ்கூல்லலாம் யோகாலாம் சொல்லித்தரேன். யோகாலாம் சொல்லித்தரது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுவும் நல்லது. ஆனா அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் ஜாஸ்தியாக அவளோட கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. ஆனா இந்த முத்ரால எப்படின்னு கேட்டேன்னா உட்கார்ந்த இடத்துல அழகா நீங்க பண்ணிக்கலாம். படிக்கும் போது ஞாபக சக்திக்கு பயங்கரமா அதுவும் இந்த வாட்டர் எலிமெண்ட்லாம் இந்த ஃப்ரீ ஃப்ளோ சொல்ற பார்த்தா, அந்த ஃப்ரீ ஃப்ளோலாம் நமக்கு வரணும் அப்படின்னா இந்த வாட்டர் எலிமெண்ட் வந்து கரெக்டா இருக்கணும். இந்த வாட்டர் எலிமெண்ட் கரெக்டா இருந்ததுன்னா ஞாபக மருதி இதெல்லாம் இருக்காது. அப்புறம் இந்த வயசான காலத்துல பார்த்தேன்னா இந்த கை இதெல்லாம் வந்து சுருங்கி இருக்கும். அப்போ இந்த சுருங்கி இருக்கிறதுனால என்னன்னா வாட்டர் கண்டென்ட் கம்மியா இருக்கு. ஸோ அவளுக்கு வாட்டர் கண்டென்ட் தேவை, டீஹைட்ரேஷன் ஆயிடும், இந்த அப்படியே ட்ரை ஸ்கின்னா இருக்கும்.
ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கண்டிப்பாக அதை நம்ம ஒழுங்காக முதல்லேருந்தே நம்ம பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்ரி திங் வில் பி பேலன்ஸ்ட். இதுதாங்க நம்ம விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா இதுதான். ஸோ விதியை மதியால் வெல்லலாம்னா நமக்கு முதல்ல நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வருமுன் காப்போம். இதே தான் இந்த வருமுன் காப்போம். நமக்கு வராதுன்னா நான் சொல்ல மாட்டேன், வந்துருத்தோ அப்படின்னா எஸ் ஓகே திஸ் இஸ் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த கலையை நீங்க கத்துக்கிறதுக்கு தாராளமா வாங்கோ. வந்தேன்னா ரொம்ப அருமையா சொல்லித்தரேன். அண்ட் மோர் ஓவர் இது நீங்க பண்ணினீங்கன்னா அவ்வளோ நல்லா இருப்பேன். எல்லா விதத்துலையும் உங்களுக்கு பேச்சு திறனையா இருக்கட்டும், ஞாபக சக்தியா இருக்கட்டும், பிரிஸ்கா நம்ம என்ன பண்ணினாலும் நல்ல கான்சன்ட்ரேஷனோட ஃபோக்கஸோட பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் முத்ராஸ் இருக்குங்க. அது மன ரீதியாகவும் இருக்கு, உடல் ரீதியாகவும் இருக்கு. அதுக்கு தான் எப்போதுமே நாங்கள் ஆஞ்சநேயருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டே இருப்போம். எப்போதுமே அவர் இந்த அஞ்சலி முத்ரா பண்ணிட்டே இருப்பார். அதுவும் நம்ம இந்தியன்ஸுக்கு இது ஒரு நமஸ்தே நமஸ்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முத்ரா இருக்கு பாருங்க. இது எவ்வளவு தெரியுமா, இந்த பஞ்சபூதங்கள் அத்தனைத்தையும் நமக்கு நமஸ்கரிக்கிறோம். நமஸ்கரிக்கிறதுக்கும் இல்லாம பல 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 விஷயங்களுக்கு நம்ம நன்றி நன்றி நன்றி. அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு இந்த வாட்டர் எலிமெண்ட் ரொம்ப வேலை பண்ணுங்க. ஏன்னா அடாப்ட்ங்கிறது என்ன, அக்செப்ட் இல்லையா? ஸோ இந்த அக்செப்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அக்செப்டன்ஸ் இருந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு நம்மளால ஃப்ரீயாக வைக்க முடியுங்க. அண்ட் நம்ம நினைச்ச காரியத்தை நம்மளால பண்ண முடியும், தைரியமாக சந்தோஷமாக பண்ண முடியும், ஈடுபாடோட டெடிக்கேஷனோட நம்மளால பண்ண முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்க. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யுவர் கான்டாக்ட்ஸ். பாய்.